தினமொரு வசனம். லூக்கா 12வது அதிகாரம் வசனம் 15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். தேவனை அறியாதவர்களைப் போல அவரை அறிந்த பலரும் பண விஷயத்தில் மதியினர்களாகவே உள்ளனர். அவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பணமே தங்களுக்கு மிக முக்கியமானது என்று கூறுகின்றார்கள். பணத்தை கொண்டு தங்கள் வாழ்க்கையின் தேவைகளை எல்லாம் சந்தித்துவிட முடியும் என்று அவர்கள் எண்ணுகின்றனர். எந்த அளவு பணம் சம்பாதிக்க முடிகிறதோ அந்த அளவிற்கு தங்களின் வாழ்க்கை சந்தோஷம் மிகுந்ததாக மாறும் என்று அவர்கள் நம்புகின்றனர். பல விசுவாசிகளும் தேவ ஊழியர்களும் கூட உண்மை, நேர்மை, கிறிஸ்தவ கொள்கை, தேவ சார்பு நிலை யாவற்றையும் புறந்தள்ளிவிட்டு பண ஆதாயத்தையே முக்கியமாக எண்ணுகின்றனர். பணமே பிரதானம், பெரும் பணமே பிரதானம் என்ற அவர்களின் கொள்கை செயல்களில் வெளிப்படுகிறது. பணத்தால் வீட்டை வாங்கலாம், காரை வாங்கலாம், ஆடம்பரமான சூழ்நிலைகளை உருவாக்கலாம். ஆனால் நிம்மதியை வாங்க முடியாது. பணத்தால் பலருடைய உறவை வாங்கலாம், ஆனால் அன்பை வாங்க முடியாது. பணத்தால் சௌகரியங்களை வாங்கலாம், ஆனால் சந்தோஷத்தை வாங்க முடியாது. பணத்தால் கௌரவத்தையும் மரியாதையையும் வாங்கலாம், ஆனால் நற்சாட்சியை வாங்க முடியாது. பணத்தால் பாதுகாப்பு வேலிகள் பல போடலாம், ஆனால் பாதுகாப்புணர்வை பெற முடியாது. வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கவும் எதிர்காற்றுகளை சந்திக்கவும் பணம் மட்டுமே போதுமானது அல்ல. அங்கே நற்குணங்கள் வேண்டும், நல்ல ஒழுங்குகள் வேண்டும், வலிமையான ஒரு மனம் வேண்டும், நம்பிக்கை உணர்வு வேண்டும், மன அமைதியும் மன தெளிவும் வேண்டும். இவைகளெல்லாம் பணத்தால் வராது. இவைகளை பெற்றிட தேவ உறவும் தேவ கிருபையும் வேண்டும். ஒரு வீட்டை கட்ட கல், மணல், கம்பிகள் போன்றவை வேண்டும். ஆனால் இவைகளை சரியாக சேர்த்து இணைப்பதற்கு சிமெண்ட் வேண்டும். அதுபோலவே வாழ்க்கைக்கு பணமும் பொருளும் அவசியமே. ஆனால் அவைகளை கொண்டு வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கிற தேவ உறவும் ஐக்கியமும் அவசியம். எனவே பணத்தை தேடுவதில் மட்டுமே குறியாயிராமல் தேவனை தேடுவதற்கு போதுமான கவனம் செலுத்த வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பணம், பொருள், செல்வ செழிப்பு ஆகியவற்றை மட்டும் தேடும் மனிதராக இல்லாமல் தேவ அன்பையும் தேவ கிருபையையும் தேவ வழிகாட்டுதலையும் பெற்று வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.